பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக போகணும். ஸோ இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஃபுட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மந்த்லி பட்ஜெட் போடுறீங்க, எப்படி சமாளிக்க முடியுங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேமிலி பட்ஜெட் வ்ளாக் போடும்போது நிறைய பேர் கேட்ட விஷயம் ரிப்பீட்டடாக, ஃபுட்டுக்கு எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு பண்ணுதா, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நிஜமாகவே இந்த கடைசி ஒரு வருஷமாக அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்ல போகிறேன். எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் படிங்க, ஒரு பாசிட்டிவான சாங் கேளுங்க. இல்லை ஏதாவது சில பேர், நீங்கள் நிறைய பேர் ஆத்தர் ஃபாலோ பண்ணலாம், இல்லை யாராவது நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதுக்காக செலவு பண்ணிங்கன்னா அந்த டே வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபுட் பட்ஜெட்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃபுட் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 5000 இருந்துச்சு. ஸோ 5000க்குள்ளே நான் கம்பல்சரி எல்லாமே வந்து முடிச்சிருவேன். பட் இப்போ லாஸ்ட்டாக இந்த 1.5 வருஷமாக இந்த 5000 ரூபாய்க்குள்ளே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்குள்ளே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ என்னோடய பட்ஜெட் வந்து ஃபுட் பட்ஜெட் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் எப்பவுமே பட்ஜெட் போடும்போது ஃபுட்டுக்குனா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி என்ன சொல்கிறது, பலசரக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாங்கணும் இல்லையா. அதனால் கேட்டகரி வைஸாக போட்டு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நான் எப்போவுமே வந்து பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னென்ன எவ்வளோ செலவாயிருக்குங்கிறது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியும். ஸோ கேட்டகரி வைஸாக எவ்வளோ ஆகுது, லாஸ்ட்டாக உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபுட் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு 500 ரூபாய் என்னோடய பட்ஜெட்டுங்க. சரிங்களா? 500 ரூபாய்க்குள்ளே வாரத்துக்கு காய்கறி வாங்க முடியுமான்னா கண்டிப்பான முறையில் வாங்க முடியும். நான் என்னென்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறதே சொல்கிறேன். வாரத்துக்கு 500 ரூபாய், மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் நான் தனியாக எடுத்து காய்கறிக்கு வச்சுப்பேன். ஸோ காய்கறி வந்து சில நேரங்களில் தக்காளி வந்து கிலோ 80 ரூபாய்க்கு வரும், வெங்காயம் வந்து 160 ரூபா, அந்த மாதிரி கூட இங்கே மோஸ்ட்லி சென்னையில் இருக்கும்போது ஏற்ற இறக்கங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். வாரத்துக்கு 500 ரூபாய்க்கு என்னென்ன காய்கறிகள் வாங்குவேன் அப்படின்னா, வாரத்துக்கு நான் ஃபஸ்ட்டு எப்படி சாப்பாட்டு மெனு போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல வந்து கீரை, வாரத்தில் 2 நாள் நான் வந்து மத்தியானத்துக்கு கீரை வாங்கிடுவேன். சரிங்களா? மித்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக தொடர்ச்சியாக எங்கள் வீட்டில் வந்து கிளறின சாதம் இருக்கும், தக்காளி சாதம், அதாவது தக்காளி ரைஸ் வைப்போம் இல்லையா குக்கரில், அந்த மாதிரி தக்காளி சாதம் நான் செஞ்சுருவேன். அப்புறம் சாம்பார் சாதம் செஞ்சுருவேன். அது போக சாம்பார், முட்டை குழம்பு, ரசம், தயிர் சாதம், வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாள். ஸோ வந்து ரொம்ப வெயிலாக இருக்குன்னா தயிர் சாதம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மிக்சடாக தான் பண்ணுவேன். பூண்டு குழம்பு, வாரத்தில் 2 நாளாவது நம்ம வந்து கீரை எடுத்துருவோம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு காய்கறிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வாரத்தில் 500க்குள்ளேயே நான் வந்து அந்த பட்ஜெட்டை முடிச்சிடுவேன். காலை டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை, இட்லி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி உப்புமா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் காலையில் இருக்கும். நைட்டுக்கு தான் நான் வந்து சப்பாத்தி, பூரி மோஸ்ட்லி போடுவேன். பூரி நான் ரொம்ப போட மாட்டேன், புரியுதுங்களா? ஸோ எனக்கு அதுக்கு வந்து சைட் டிஷ் வைக்கும் போதும் ஏதாவது நான் என்ன சொல்கிறது, வெஜ்ஜிஸ் வச்சு என்ன மீதி இருக்கோ அதை நான் வச்சுருவேன். ஸோ வாரத்துக்கு எனக்கு 500 ரூபாய்க்கு மேலே எனக்கு காய்கறிக்கு வரவே வராது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ மோஸ்ட்லி காய்கறிகள் நம்ம லிமிட் பண்ணணுன்னா எந்தெந்த நாள் என்னென்ன சமைக்கணும், கொஞ்சம் அதை ஒரு மெனு மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு மாதத்துக்கு நான் 1000 ரூபாய் தான் செலவழிப்பேன். ஸோ 1000 ரூபாய் சிஸ்டர் போதுமா அப்படின்னா தாராளமாக போதும். 1000 ரூபாய்க்கு மேலே நான்வெஜ் வாங்காதீங்க. வாரத்துக்கு 1 நாள் நான்வெஜ் வாங்குங்க, மாதத்துக்கு 4 நாள் நான்வெஜ் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து சிக்கன் சாப்பிட்றதா இருந்தால் வாரத்துக்கு 200 ரூபாய் செலவாகும், புரியுதுங்களா? அதே மாதிரி 4 வாரத்துக்குனா 800 செலவாகும். சில நாள் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள், இப்போ நம்ம வந்து மட்டன் எடுக்கணும்னா 1/2 கிலோ தான் நாங்கள் மட்டன் எடுப்போம். அதுக்கு மேலே நம்ம வந்து 2 சின்ன பசங்க, அப்புறம் நானே என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தாங்கிறதுனால 1/2 கிலோ மட்டன் எடுத்தாலே 2 தடவைக்கு மேலேயே வரும். அதனால் 1/2 கிலோ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய் ஆகிடும். சப்போஸ் ஏதாவது ஒரு வாரம் நம்ம வந்து மட்டன் எடுத்துட்டோம்னா 400 ரூபாய் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 3 வாரமும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக சிக்கன் 200 ரூபாய் 200 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். அதாவது 1 கிலோ கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ ஃபிஷ் வந்து கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும். நம்ம 200ரூவாலேருந்து 300ரூபாக்குள்ளே ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம சுற்றி வளைச்சாலும் மாதத்தில் 1000 ரூபா நான்வெஜ்ஜுக்கு தாராளமாக போதும். அதுதான் பட்ஜெட். சப்போஸ் அந்த 1000 ரூபா வந்து தீர்ந்து போச்சு, 3 வாரத்தில் சாப்பிட்டோன்னா 4வது வாரம் நான்வெஜ் கிடையாதுங்க. அதை வந்து மைண்ட் செட் பண்ணிப்பேன். புரியுதுங்களா? அதனால் நான்வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா போட்டிருக்கேன். 3வது வந்து பார்த்திங்கன்னா பலசரக்கு பொறுத்த வரைக்கும் 2000 ரூபா அப்படிங்கிறதே பலசரக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். ஏன்னா அரிசியிலேருந்து கோதுமை அந்த லிஸ்ட்டு வந்து ஒரு நாள் நான் போட்டு கடையில் வாங்கும்போது அந்த லிஸ்ட்டில் வேணால் நான் காட்டுறேன். மாதத்துக்கு மொத்தமாக தடவை நான் வாங்கியிருக்கேன் அந்த லிஸ்ட்டில். ஸோ அந்த லிஸ்ட்டில் எவ்வளோலாம் உங்களுக்கு செலவாகுது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஆனால் மோஸ்ட்லி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட கன்சப்ஷன் வந்து நான் குறைச்சிருவேன். வாரத்துக்கு 6 லிட்ரு, மாதத்துக்கு 2 லிட்ரு மேக்ஸிமம். சப்போஸ் நமக்கு அதிகமாகிடுச்சுன்னா 2.5 லிட்டருக்கு மேலே நான் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு வந்து ஷெட்யூல் போடுவேன்னு. ஸோ பலசரக்கு 2000 ரூபா நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 ரூபா, அப்புறம் பலசரக்கு 2000 ரூபா, காய்கறி 2000 ரூபா, நான்வெஜ்ஜுக்கு ஒரு 1000 ரூபா, 5000 ரூபா ஆகிடுச்சு. ஸோ இந்த 5000 ரூபா போக இது மட்டும் பத்துமானா பத்தாது. பசங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு நான் தனியாக வச்சுருவேன். 1500 ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா பேக்கெட் ஃபுட்ஸ் நான் அவ்வளோவா எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருந்தேன். பசங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்பேன். நான் இப்போ வந்து ரொம்ப குறைச்சிட்டேன். சாக்லேட்டாக இருந்தாலும் 10 ரூபா 15 ரூபா சாக்லேட் தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மேலே அதிகமாக எதுவும் கொடுக்குறதில்ல. ஸ்கூலுக்கு வந்து அவங்க டெய்லி ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். நம்ம வந்து சேவு மிக்சர் எதுவுமே கொடுத்துடக்கூடாது, பிஸ்கட்ஸும் கொடுத்துடக்கூடாது. அந்த பழங்கள், அப்புறம் வேக வச்ச காய்கறி, சுண்டல் அந்த மாதிரி தான் அவங்க கொண்டுட்டு போகணும். ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிறதுனால அதுவே அந்த பழக்கத்தை அவங்க அழகாக இப்போ மாற்றிக்கிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் மாதத்துக்கு 1500 ரூபா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு போதும். ஏன்னா ஸ்நாக்ஸே அவங்க ஃப்ரூட்ஸாக தான் சாப்பிட்றாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து 1500 ரூபா போதுமானா 3 நாளைக்கு ஒருக்க 2 நாளைக்கு ஒருக்கா தான் நான் ஃப்ரூட்ஸ் வாங்குவேன். அதுவும் வாங்கும்போது அன்னைக்கு ரேட்டுக்கு பப்பாளி பழம் ரேட் கம்மியாக இருக்கா, திராட்சை ரேட்டு கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்து வாங்குவேன். ஒரு பழமும் ஏதாவது ஒரு சுண்டலோ பயரோ இல்லை சின்ன சுண்டலோ கருப்பு சுண்டலோ அந்த மாதிரி நான் அவிச்சு வந்து கொடுத்து விட்ருவேன். ஸோ இதுதான் டெய்லி நம்ம ரெகுலராக அவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6500 ரூபா உங்களுக்கு வரும். அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ரூபா எப்பயுமே என்னோடய ஃபுட் பட்ஜெட்டில் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பட்ஜெட் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6500 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு 7000 ரூபா இருக்கும். ஸோ இந்த 7000 ரூபா வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமான்னா 7000 ரூபா ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும். 7000த்துக்கு மேலே செலவுகள் கூடுமான்னா கண்டிப்பாக கூடாது. எனக்கு தெரிஞ்சு இதுவே எனக்கு செலவாகுது. சில நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா 7000த்தில் 1500 ரூபாலாம் நான் மிச்சப்படுத்தியிருக்கேன். அந்த பாக்ஸஸில் அப்படியே இருக்கும். மாத கடைசியில் நான் வந்து அடுத்த மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் கரெக்டாக 1ஆம் தேதி சம்பளம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கணக்கு பார்த்து வச்சுருவேன். ஸோ இதுதான் ரெகுலராக பண்ணுறது. இதுலேயே பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரூட்ஸ் வந்துடுது, அப்புறம் நியூட்ரிஷனாக வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்துடுது, சாதம் வந்துடுது, டிஃபன் எல்லாமே இதுக்குள்ளே நமக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ 7000ங்கிறது ரொம்ப அதிகம்தான். ரொம்ப அதிகம்னா நம்ம கரெக்டாக செலவு பண்ணோம்னா நமக்கு அதிகமாக தெரியாது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே மிஞ்சிரும். அதை நம்ம அப்படியே எடுத்து உண்டியலில் போட்டுடலாம். சரிங்களா? அந்த உண்டியலும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா, அது சேர்ந்துட்டுருக்கு. ஸோ சேர்ந்த உடனே அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் டவுட்டாக இருந்திருக்கும், பால் செலவே இதில் எங்கேயுமே வரலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பால் செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே வீட்டில் பால், டீ, காஃபி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நானும் என் ஹஸ்பண்டும் குடிக்க மாட்டோம். அந்த பழக்கம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கிடையாது. ஆஃப்டர் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கூட என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் மதர் ஃபீடிங் மட்டும்தான் 2.5 வயசு வரைக்கும் கொடுத்தேன். 2வது பொண்ணுக்கும் ஒரு 2.5 வயசு வரைக்கும் மதர் ஃபீடிங். ஸோ 2 பேருக்குமே தாய்ப்பால் மட்டும்தான். மாட்டுப்பாலோ எங்கள் வீட்டில் வந்து இந்த பொட்டிப்பால் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு ப்ளஸ் 2.5 வயசு வரைக்கும் நான் பால் கொடுத்துட்டு இருந்ததுனால ஸோ அவங்களுக்கும் அதுக்கப்புறம் பாலை ஸ்டாப் பண்ணியாச்சு. 2.5 வயசுக்கு அப்புறம் இப்போ 2 பேருமே ஃபுல் வந்து சாப்பாடு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதுதான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஹெல்த்தியான உணவுகள் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு பால் செலவே கிடையாது. ஸோ அது எங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட் மாதிரி. இதே நீங்கள் பால் வாங்கினீங்கன்னா மாதம் கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பால் செலவு வந்துடும், கண்டிப்பாக வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் கூட பால் செலவு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு அந்த பட்ஜெட்டில் இல்லை.
சில பேர் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணால் கூட இந்த 7,000க்குள்ளே வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பட்ஜெட் இது தான். 6,500 பட்ஜெட் எனக்கு. எக்ஸ்ட்ரா 500 வச்சுருப்பேன். ஆனால் அது செலவு மோஸ்ட்லி ஆகவே ஆகாது. சரிங்களா? 6,500 செலவாயிடுமானா கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்கணுமோ நான் குறைச்சிப்பேன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னோடய பட்ஜெட். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பலசரக்கு இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இது போடுவேன். பில் போட்டு புதுசாக நான் வாங்குவேன். அப்போது அந்த 2,000 என்னென்னலாம் பில் போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் போடுங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து மிஸ்டேக்காக இருக்குது, நீங்கள் இதை மாற்றிக்கோன்னு சொன்னாலும் தாராளமாக கீழே போடுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.